வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் சார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 13/9/2024க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 312. நேற்று நம்ம ஏ போர்டுக்கு ஒரு சிங்கிள் நம்பராக வந்து 3 வந்து கொடுத்துருந்தோம், ஓகேவா. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. தென் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 1 வந்து பார்த்திங்கன்னா நேற்று பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகேவா. நேற்று சி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 கொடுத்துருந்தோம், ஓகேவா. ஸோ சி போர்டுக்கு 4 கொடுத்துருந்தோம், அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டில் 314 பாக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்துருப்போம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு மிஸ் ஆனனால நேற்று ஒரு 3 டிஜிட் வின் வந்து மிஸ் ஆயிடுச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு செட்டாக வந்து 31/13 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 31 பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 181 272 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் பார்த்திங்கன்னா 181 272. ஃபஸ்ட்டு 181 வந்து 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 272ஐயும் 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா. இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 9 6 15க்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 6 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் டேரெக்டாக, ஓகேவா. இப்போது இந்த 272க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 465. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 வந்து பாஸ் ஆகுது, ஓகே நண்பா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 416 465 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 416 465. ஃபஸ்ட்டு 416 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம், ப்ளஸ் 465ஐயும் 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா. இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 7 8 6 14 2 16க்கு 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர், ஓகேவா. இப்போது இந்த 465க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 978. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 வந்து பாஸ் ஆகுது, ஓகே நண்பா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 809 978 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 809 ப்ளஸ் 809 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம், ப்ளஸ் 978ஐயும் 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா. இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 3 5 8 7 15 4 19 19 அப்படின்னா 1 9ஐயும் ப்ளஸ் பண்ணால் அகைன் 10ன்னு கிடைக்கும். அகைன் அந்த 1 5ஐயும் ப்ளஸ் பண்ணால் 1 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. ஸோ 1 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர், ஓகேவா. இப்போது இந்த 978க்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 312. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1, ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1 பாஸ் ஆகுது, ஓகே நண்பா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 329 312 இந்த ரிசல்ட்லேருந்து இன்றைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் 329 312. ஃபஸ்ட்டு 329 வந்து 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம், ப்ளஸ் 312ஐயும் 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா. இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 3 8 11 2 13 13 அப்படின்னா 4, ஓகேவா. ஸோ இன்றைக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த 272 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இதில் ஏ போர்டு நம்பரையும் சி போர்டு நம்பரையும் வச்சு தான் எடுக்க போகிறோம். இதில் ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த 2 ப்ளஸ் பண்ணால் நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 465, ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 வந்து பாஸ் ஆகுது, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 465 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இதில் ஏ போர்டு நம்பர் 4 இருக்குது, சி போர்டு நம்பர் 5 இருக்குது. இந்த 4 ப்ளஸ் பண்ணால் 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 978. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 வந்து பாஸ் ஆகுது, ஓகேவா. ரெண்டுமே வந்து டேரெக்டு. இப்போது இந்த 978 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஏ போர்டு நம்பர் 9 இருக்குது, சி போர்டு நம்பர் 8 இருக்குது. 9 8 ப்ளஸ் பண்ணால் 17க்கு 8 அப்படின்னு கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8க்கு பவரில் 3 அப்படின்னு ஏ போர்டுக்கு வந்து பாஸ் ஆகுது.
நீங்கள் 4ம் டேரெக்டாக வந்துச்சு, 9ம் டேரெக்டாக வந்துச்சு. பட் இங்கே வந்து பாருங்கள் 3 வந்து பவரில் வந்திருக்கு, 1 டே வந்து பவர் வந்திருக்கு. இப்போ 2 டேஸ் டேரெக்ட்டு, இப்போ 1 டே பவர்னா இப்போ இதுக்கு அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கும் பவரில் தான் வரணும். ஓகேவா? அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 312 ரிசல்ட் இருக்குது. இதில் ஏ போர்ட் நம்பர் 3 இருக்குது, சி போர்ட் நம்பர் 2 இருக்குது. 3 2 ப்ளஸ் பண்ணால் 5 அப்படின்னு கிடைக்கும். 5க்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஏ போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 0. ஓகேவா? ஏ போர்டுக்கு 0. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 240 975 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் போர்ட் நம்பரையும் பி போர்ட் நம்பரையும் வச்சு தான் எடுக்க போகிறோம். இதில் ஒய் போர்ட் நம்பர் 4 இருக்குது, பி போர்ட் நம்பர் 7 இருக்குது. இந்த 4யும் 7யும் ப்ளஸ் பண்ணால் 11க்கு 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2க்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 272. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 7 வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? பி போர்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 181 272 ரிசல்ட்டை வந்து விட்டுடலாம். அதுக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய 416 465 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இதில் ஒய் போர்ட் நம்பர் 1 இருக்குது, பி போர்ட் நம்பர் 6 அப்படின்னு இருக்குது. இந்த 1 6யும் ப்ளஸ் பண்ணால் 7 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 978. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பி போர்டில் டேரெக்டாக வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? பி போர்டு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 809 978 ரிசல்ட்டை வந்து விட்டுடலாம். அதுக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய 329 312 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இதில் ஒய் போர்ட் நம்பர் 2 இருக்குது, பி போர்ட் நம்பர் 1 இருக்குது. இந்த 2யும் 1யும் ப்ளஸ் பண்ணால் 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பவரில் வந்துச்சு பி போர்டு, நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வந்துச்சு பி போர்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவரில் வரணும் பி போர்டு. ஓகேவா? ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா 3க்கு பவர் நம்பர் 8. ஸோ பி போர்டு தான் வரணும். ஸோ இன்றைக்கான பி போர்டுக்கான சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? பி போர்டுக்கு 8. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 4, ஏ போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 0, பி போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 40 04 48 84 08 80. டோட்டலாக ஒரு 3 செட்டு வந்து கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 084 பாக்ஸ். ஓகேவா? ஒரே ஒரு பாக்ஸ் நம்பர் தான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.